அழகா வந்திருக்கு பாருங்க. இந்த பைப்பிங்லாம் வந்து மணி வந்து நல்ல ஷைனிங்கா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம இந்த அழகான ட்விஸ்டட் பேங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெள்ளை முத்து 2mm சைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரௌன் முத்து, இது 2mm சைஸ். நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கும். நீங்கள் சைஸ் வந்து 2mm கேட்டு வாங்குங்க. சில சமயம் சைஸ் வந்து கரெக்டாக வராது. நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இது எல்லாமே இது 4 மணி பூவில் தான் போட்டது. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2/6 வந்து என்னோட சைஸுக்கு நான் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த சைஸுக்கு பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கு பாருங்க. அழகாக இருக்கு பாருங்க இந்த பேங்கிள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து நேரில் இன்னும் நல்லா இருக்குது ஷைனிங்காக. இந்த ப்ரௌன் மணியெல்லாம் நான் இந்த வெள்ளை முத்துவும் ப்ரௌனும் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு பேங்கிள்ஸ் வந்து ட்விஸ்ட் பேங்கிள் மாதிரி நம்ம அழகாக ஒரு பேங்கிள் செய்ய போகிறோம். நார்மலாக நான் வந்து கோல்டு பேங்கிள், அப்புறம் வந்து பேர்ல் பேங்கிள் வந்து முத்து வலையில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வலை என்னோட சைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். இது பாருங்க, இந்த பேங்கிள் வச்சா நான் இந்த ட்விஸ்ட்டாக அப்படியே அப்படியே வர மாதிரி ஒரு கலர் மாற்றி மாற்றி வர மாதிரி சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு நான் இந்த ப்ரௌன் கலரும் இந்த முத்து மணியும் அடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து 2mm சைஸு, ரெண்டுமே 2mm சைஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது கிடச்சிது ரெண்டுமே. 2M குட்டி வளையல் தான் இதுக்கு நம்மளுக்கு பேங்கிள் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் குட்டி மணி தான் நம்மளுக்கு பேங்கிள் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் 2 கலர் கிடச்சிது, 2 கலர் எடுத்திருக்கேன். இது வாங்க நான் எப்படி ஃபஸ்ட்டு போடுறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், இந்த வளையல் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒயர் எடுத்துகிட்டு இந்த பேசிக் பீட்ஸில் போடுவோம்ல 4 மணி பூ, அது ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து அந்த பேசிக் பீட்ஸில் 4 மணி பூ தான் கோக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ட்விஸ்ட்டு போட போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த ட்விஸ்ட்டாக வரும். அதுக்காக வளைவாக வர்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த ப்ரௌனு 2 மணியும் இப்படி கூட வச்சுக்கோங்க. 2 மணி கோத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 ப்ரௌனு, 2 ஒயிட் மணி, 4 மணி கோத்துருக்கோம். இப்போ அடுத்ததில் இந்த ஒயரில் இப்போ வந்து அடுத்தது கோக்கலாம். அடுத்தது வந்து 3 லைன் வந்து இதே மாதிரி தான் கோக்கணும். இப்போ பாருங்கள், 2 ஒயிட்டு 2 ப்ரௌன் கோத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு ஒயிட்டு 3 மணி அடுத்தது ஃபஸ்ட்டு 4 மணி கோத்துருக்கோம். இப்போ வந்து 3 மணி கேட்கணும். அப்படியே இந்த 2 ஒயரில் 2 மணி, இதில் 1 மணி. இப்போ வந்து நம்ம ஒரு ஒயிட்டு 2 ப்ரௌனு கோக்கணும். இந்த சைடு ப்ரௌன் வச்சுருக்கேன். பாருங்க, இப்போ வந்து ஒரு ஒயிட்டு ப்ரௌனு, இந்த சைடு ஒரு ஒயிட் மணி, இந்த சைடு 2 ப்ரௌன் மணி. இது லெஃப்ட்டு, இந்த சைடு வந்து ரைட் சைடு. ரைட் சைடு வந்து 2 ப்ரௌனு. ஒன்று, 2 2 மணி கோத்துருக்கேன். அப்போ அந்த 2 மணிக்குள்ள இந்த ஒயரை விடணும். பாருங்க, 1 மணியில் ஒயரை விடுறேன். இந்த மாதிரி வரும் பாருங்க.
அதாவது 3 வந்து ஒரு லைனா கிராஸா வருது பாருங்க. இந்த மாரி ட்விஸ்ட் மாரி அப்படியே வரும். ஃபர்ஸ்ட்டு ப்ரவுன் விட்டா, இப்போ வந்து ஒரு ஒயிட்டு, 2 ப்ரவுனு. அதே மாரி தான் கோத்துட்டு வரணும். இப்போ என்ன பண்ணோம், இந்த இடத்துல 3 மணி ப்ரவுன் வரணும். அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த ஒயர்ல ஒரு ப்ரவுனு, 2 ஒயிட். ஒரு ப்ரவுனு, 2 ஒயிட். இதுல வந்து ஒரு ப்ரவுனு, 2 ஒயிட். இந்த சைடு 2 ஒயிட் மணி. ஒயிட் மணிக்குள்ள ஒயர விடுறோம். 2 மணி எங்க கோக்குறோமோ அங்க தான் ஒயர விடணும். பாருங்க இந்த மாரி வரும். அப்படியே வங்கி மாரி வளைவா வருது பாருங்க. இப்போ வந்து 1, 2, 3 3 லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த வளையில இன்சர்ட் பண்ணி நம்ம கோத்துட்டு வரப்போறோம். இது பாருங்க இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இந்த வளையல் இதுக்குள்ள போயிடும். இப்போ இப்படி மடிச்சு வைக்குங்க. 3 லைன் கோத்துட்டு வளையல்ல இப்படி வைக்கிறோம். இப்போ இந்த ஒயர்ல இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஒரே ஒரு இடத்துல இந்த சைடு 3 வருதுல்ல, இங்க ஒரு ஒயிட் மணி, இங்க மேல வந்து ப்ரவுன் மணி கோத்துக்கலாம். பாருங்க. இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு ஒயிட் மணி, ப்ரவுன் மணி கொத்தணும். ஃப்ரெண்ட்ஸ் இத பாருங்க. இங்க வந்து நம்ம இப்போ இந்த இது வந்து வளையல்ல இப்படி வச்சுக்கிட்டேன். 3 லைன் கோத்துட்டு, இந்த ஒரே ஒரு ப்ரவுன் போட்டுருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல 2 ப்ரவுன் இருக்கு பாருங்க. 2 ப்ரவுன் இருக்கு. அதனால கீழ ப்ரவுன் தான் வரும். கீழ ப்ரவுன் போட்டுட்டு ஒயர இதுக்குள்ள விடுறோம். ஏன்னா பூ க்ளோஸ் பண்ண போறோம். 4 மணி பூ க்ளோஸ் பண்ணும்போது வளையல் அதுக்குள்ள போயிடும். மணி இதுக்குள்ள நான் ஒயர விடுறேன். இதில ஒயர விடுறேன். ஒரு மணி கோத்துட்டு அதுக்கப்புறமா ஒயர விடுறேன். இந்த மணி பாருங்க. ப்ரவுன் மணி நான் கோத்துருக்கேன். ஒயர்ல விட்டுட்டு இந்த ஒயர்ல விட்டேன். இப்போ வந்து 3 மணி இருக்கு பாருங்க. ஒரு வளையல் உள்ள இருக்கு. 3 மணியில ஒயர் இருக்கு. இப்படிதான். இது மட்டும் இங்க மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் ஃபுல்லா ஈஸியா போட்டு வரலாம். கீழ இந்த ப்ரவுன் இருக்க தொட்டு நான் கீழ ப்ரவுன் மணி கோத்துருக்கேன். இப்ப மேல வந்து ஒயிட் இருக்கு. அதனால ஒயிட் ஏன்னா இந்த கிராஸா வருது பார்த்தீங்களா? கிராஸா 3 லைன் வருது. அதனால கீழ வந்து நம்ம ப்ரவுனு, இங்க நம்ப ஒயிட் கோக்குறோம் இப்போ. கரெக்ட்டா வரும். 3 மணில ஒயர் இருக்கு. நம்ம 4 மணி பூக்கு 1 மணி கோத்தா போதும். வளையல மட்டும் தான் உள்ள விட்டுருக்கோம். வேற எதுவும் கிடையாது இதுல. 3 மணில இருக்கு ஒயரு. 1 மணி வெள்ள மணி ஒயர் விடுறேன். க்ளோஸா காமிக்கிறேன் இப்போ. பாருங்க. இந்த மாரி வரும். இப்ப கரெக்ட்டா வந்துருச்சு பாருங்க. அதாவது 3 வெள்ள ஒயர் இருக்க தொட்டு 3 மணி வரும். இதே மாரி நீங்க போடுங்க. கரெக்ட்டா இந்த இது ஒரு லைன் வரும். ஃபர்ஸ்ட் லைன் வந்துருச்சு பாருங்க. சின்ன மணி தான். நான் க்ளோஸா காமிக்கிறேன். அதனால பெருசா தெரியுது. 3 ஒயிட் மணி, 3 ப்ரவுன் அப்படியே ட்விஸ்ட் பண்ணியே வரும். இப்ப முடிஞ்சிச்சு. ஒரு லைன் நம்ம போட்டாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஏற்கனவே இதுல வந்து 2 மணி இருக்கு. இந்த அப்படியே கிராஸா வரப்போகுதுல்ல. கிராஸா வந்தா இங்க ஒரு ஒயிட்டு, இங்க ஒரு 2 இங்க சைடுல வந்து ப்ரவுன் இருக்கு. மேல ஒயிட் இருக்கு. இங்க ப்ரவுனு. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 3 மணி தான் பேசிக் பிட்ஸ்ல கோக்கணும். 3 மணிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த லைன் நம்ம என்ன பண்ண போறோம்? 3 மணிக்கு கோக்க போறோம். ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நம்ம 3 மணி லைனுக்கு கோக்க போறோம். அதாவது 3 மணி, 2 மணி அந்த ரோ. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 3 மணிக்கு கோக்கறதுக்கு இந்த சைடு வந்து ப்ரவுன் இருக்கு. 2 இந்த சைடு ப்ரவுனு, இந்த சைடு வந்து கிராஸா வரும்போது வெள்ள வரும். ஆனா 2 ப்ரவுனு, ஒரு ஒயிட்டு கோக்குறோம். இந்த சைடுல பாருங்க. சைடுல ப்ரவுன் இருக்கு. அதனால ப்ரவுன் மணி இங்க மேல வரும்போது வெள்ளையில தான் முடியும்.
அதனால நம்ம கிராஸாக வரும். 2 ப்ரௌனு, 1 ஒயிட் போக்குறேன். மொத்தம் 3 மணி. ஒரே ஒயரில் தான் விடுறேன். 2 ப்ரௌனு, பாருங்க. இது மாதிரி அழகாக வருது பாருங்க. அப்படியே கிராஸாக வருது பார்த்தீங்களா ஒயிட்டு. நம்ம முடியும் போது எப்படி கிராஸாக வருதோ அந்த மணி நம்ம மனசில் வச்சுக்கணும், கணக்கு பண்ணிக்கணும். பாருங்க. இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற மணியை உயர விடணும். இனிமேலேருந்து 2 ஃபஸ்ட்டு ஆரம்பம் 3, அதுக்கப்புறம்லாம் 2 மணி, கடைசியில் 1 மணி கோக்கணும். இப்போ வந்து இந்த சைடில் வந்து ட்விஸ்ட் பண்ணி இங்கே பாருங்கள், இங்கே சைடில் இங்கே மேலே என்ன வரும், ஒரு ஒயிட்டு, ஒரு ப்ரௌனு, அதே மாதிரி தான் கொடுத்துட்டு வரணும். அப்படியே ட்விஸ்ட் பண்ண மாதிரியே வரும். நான் ஒரு ஒயிட்டும் ஒரு ப்ரௌனும் கோக்குறேன். ஒரு ஒயிட்டும் ஒரு ப்ரௌனும் கோக்குறேன். பாருங்க, அழகாக வந்து பாருங்க ஒரு ப்ரௌனு. இப்போ நம்ம இந்த மணியில் நம்ம முடியது என்ன மணியோ அதுதான் கோக்கணும். இப்போ வந்து ஒயர் வந்து ப்ரௌனில் இருக்கு. இப்போ வந்து இப்போ ஒயிட்டில் நான் விடுறேன். பக்கத்தில் இருக்கிற மணி வேணா இப்படி திருப்பிக்கலாம், இப்படி திருப்பி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அப்படியே ரொட்டேட் ஆகும். இப்படி பண்ணிட்டு இப்போ இந்த இதில் இப்போ வந்து ப்ரௌனு முடியும் போது நம்ம கோக்கும் போது ஒயிட்டு தான் வரும். அதனால ப்ரௌனு ஒயிட்டு. உண்மையிலேருந்து நம்மளுக்கு இந்த ஒயர் எந்த மணியில் முடியுதோ அந்த கலர் வந்து வச்சுக்கோங்க. ஒயிட்டுனா ஒயிட்டு. அப்போ மிச்சது ப்ரௌன் தான் வரும். ப்ரௌன் ஒயிட்டு ப்ரௌன் வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அழகாக வரும் அப்படியே பார்க்கும்போது. இப்போ ஒரு ப்ரௌனு முடிய ஸ்டேஜ் இல்லை நம்ம க்ளோஸ் ஆனது இன்டர்செக்ட் பண்ணுவோம், அந்த ஒயரை வந்து கட் பண்ணுவோம்ல, அது இன்னொரு ஒயர் நுழைக்கிற இடம் வந்து ஒயிட்டு. இப்போ ப்ரௌனு ஒயிட்டு. ஒரு ப்ரௌன் பண்ணி கோக்குறேன். அடுத்தது ஒயிட் மணி கோக்குறேன். பாருங்க, ஒரு ஒயிட்டு ஒரு ப்ரௌன் கோத்துருக்கேன். ஒரு ஒயிட்டு ஒரு ப்ரௌன் கோத்துருக்கேன். ஒரு ஒயிட்டு ப்ரௌன் கோத்துருக்கேன். இப்போ ஒயிட்டில் இந்த ஒயரை விடணும். ஒயரை விட்டுட்டேன். பாருங்க, இந்த மாதிரி வரும். ஒயரில் முடிஞ்சோன்னு பாருங்க, ஒயிட்டில் முடிஞ்சிச்சு பாருங்களா, அழகாக வருது பாருங்க. இப்படி திருப்பிக்கலாம், வளையல் இப்படி இப்படி திருப்பிக்கலாம், ஈஸியாக திருப்ப முடியும். இப்போ 3 லைன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பக்கத்தில் க்ளோஸ். இப்போ ஒரு லைன் முடிய போகுது. இப்போ 2 மணியில் ஒயரை விடணும். இந்த மணியில் விடணும், இந்த மணியில் விட்டுட்டு 1 மணி கோக்கணும். இப்போ இந்த மணிலையும் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆரம்பித்த மணிலையும் நம்ம பாருங்க. இப்போ மூணு மணியில் நம்ம ஒயரை விட்டுருக்கோம். 3 மணியில் ஒயரை விட்டோன்னா இப்போ பாருங்கள், சைடில் வந்து 1 மணி ஒயிட்டு 2 மணி தான் இருக்குது. அதனால நம்ம ஒயிட்டு தான் கோக்கணும். இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு ப்ரௌனு. ஆனால் இது வந்து ஒயிட்டில் வந்து ஓப்பனில் இருக்குது. அதனால நம்ம ஒயிட்டு தான் கோக்கணும். ஒரு ஒயிட் மணி கோக்குறேன். பாருங்க, இது வரைக்கும் நான் போட்டேன்.
இப்போ நான் அடுத்தது கொஞ்சம் போடுறேன். எப்படி போடுறேன்னு பாருங்க. இதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும். இப்போ ஒயிட்ல இருக்கு, இந்த சைடில் ப்ரௌனில் இருக்கு. அப்போ நம்ம 2 ப்ரௌனு இப்போ இந்த லைன் முடிச்சிட்டா இப்போ ஸ்டார்டிங் 3 மணி 2 ப்ரௌனு 1 ஒயிட்டு. இந்த ஒயர் முடியும். இப்போ ஒயிட் பண்ணி தான் கோக்கணும். 2 ப்ரௌனு 1 ஒயிட். இந்த ஒயரில் 2 ப்ரௌனு ஒயிட். 2 ப்ரௌன் கோக்குறேன். பாருங்க 3 மணி அதில் 2 ப்ரௌனு ஒயிட்டு. இப்போ பக்கத்தில் இருக்கிற ப்ரௌன் மணியில் ஒயரை விடுறேன். விடுறேன். இப்போ என்ன பண்ணோம்? ஒரு ஒயிட்டு ஒரு ப்ரௌனு. இந்த ஒயரில் ஒயிட்டு ஒரு ப்ரௌனு. ஒரு ஒயிட்டு பாருங்க. இப்போ அதே மாதிரி தான் வருது. என்ன அழகா இருக்கு பாருங்க. இப்போ பக்கத்தில் ஒயிட் மணியில் ஒயரை விடுறேன். இப்போ ஒரு ப்ரௌனு ஒரு ஒயிட்டு. இந்த ஒயரில் கோக்கணும். எப்பவுமே மேலே இருக்கிற ஒயரில் தான் கோக்கணும். ஒரு ப்ரௌனு ஒரு ஒயிட். மாதிரி வருது பாருங்க. இப்போ இந்த லைன் இப்படி திருப்பிக்குங்க. இப்படி திருப்பிக்கலாம் நம்ம. இப்போ 1 2 2 மணியில் ஒயரை விட்டுட்டு 1 மணிக்கு வைக்கணும். 2 ப்ரௌன் மணியில் இது 1 மணியில் ஒயரை விடுறேன். இது 1 மணியில் ஒயரை விடுறேன். அப்புறம் இந்த மணியில் ஒயரை விடுறேன். பாருங்க. இப்போ 3 மணியில் ஒயர் இருக்கு. 1 2 3 3 மணியில் இருக்கு. இப்போ இது பாருங்க. இது நல்லா பாருங்க. இது ப்ரௌன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒயிட்ல தான் ஓப்பன் இருக்கு. அதனால ஒயிட் மணி தான் கோக்கணும். ஒரே ஒரு 3 மணியில் இருக்க தொட்டு 4 மணி பூக்கு 1 மணி தான் கோக்கணும். அந்த 1 மணி வெள்ளை மணி. ஒரு வெள்ளை மணி கோக்குறேன். பாருங்க இன்னும் அழகா வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா ரவுண்டும் நம்ம போட்டு வரணும். அப்படியே போட்டு வர வேண்டியதுதான். ஃபுல்லாக நம்ம அழகாக போட்டால் நம்ம மேட்சாக நம்ம போட்டுக்கலாம். வளையல் சூப்பராக இருக்கும். நான் இப்போ இன்னும் கொஞ்சம் முடிச்சுட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போடணும். அதே மாதிரி தான் போட்டுட்டு வரேன். இப்போ வந்து ஒயர் வந்து ப்ரௌனில் இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒயிட்டும் வெள்ளை மணியும் ப்ரௌன் மணியும் கோக்கணும். ஒரு வெள்ளை மணி, ஒரு வெள்ளை மணி, ஒரு ப்ரௌன் மணி. எல்லாத்துக்கும் 4 மணி பூ தான். ஃபஸ்ட்டு 3 மணி கோத்துட்டு அதுக்கப்புறம் 2 மணி கோக்கும். இது 2 mm பீட்ஸ் தான். இது கோக்கறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். பாருங்க. இப்போ அடுத்தது இந்த ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 3 மணி கோக்கணும். 3 மணி வந்து இந்த சைடில் ப்ரௌனு, 2 ப்ரௌனு, ஒரு ஒயிட். இந்த ஒயரில் என்ன இருக்கோ அதுதான் சொல்லியிருக்கேன். அதனால் 3 மணியில் 2 ப்ரௌனு, ஒரு ஒயிட்டு கோக்கணும். 2 ப்ரௌனு, ஒரு ஒயிட். ஒன்று, 2, ஒரு ஒயிட். பாருங்க, இந்த லைனுக்கு ஃபஸ்ட்டு 3 மணி, அடுத்தது ஒயரில் விட்டுட்டு 2 மணி. இதே மெத்தடு தான் ஃபுல்லாக. இப்போது இந்த பாருங்கள், இதில் வந்து ஒயிட்டு தான் வரும். அப்படியே ட்விஸ்ட் ஆகி வருதுல்ல, ஒயிட்டு ப்ரௌனு. ஒயிட்டு இந்த ஒயர் வந்து ப்ரௌனில் இருக்குது. அதனால் இது பாருங்கள், இந்த மணி வந்து ஒயர் வந்து ப்ரௌனில் மணியில் இருக்குது, ப்ரௌன் மணியில் இருக்குது. அதனால் மேலே ஒயிட்டு, கீழே ப்ரௌன், 2 மணி. மேலே ஒயிட்டு, அடுத்தது வந்து ப்ரௌனு. இந்த ஒயரை அடுத்த ஒயரை இதில் விடணும். இது நீங்கள் கலர் கலராக போட்டு வச்சுட்டிங்கன்னா மேட்சாக போட்டுக்கலாம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டு வச்சுக்கலாம். பழைய இதுவும் பிளாஸ்டிக்கும் யூஸ் ஆகும், நல்லாவும் இருக்கும், அழகாக இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கணும். இந்த மாதிரி வருது. இப்போ அப்படியே திருப்பிக்குங்க. திருப்பிட்டு வெள்ளை மணிக்குள்ளே ஒயரை விடுறேன், வெள்ளை மணிக்குள்ளே ஒயரை விடுறேன். இப்போது மேலே ஒயரில் வந்து ப்ரௌனு, கீழ் ஒயரில் ஒயிட்டு கோக்கணும். மேலே ஒயரில் ப்ரௌனு, கீழ் ஒயரில் ஒயிட்டு, 2 மணி. மேலே ஒயிட்டு, கீழே ப்ரௌன், 2 மணி தான் கோக்கணும். குட்டி 2 மணின்ற தொட்டு இது கொஞ்சம் டைம் தான் ஆகும், ஆனால் அழகாக இருக்கும். போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ குட்டி மணியில் தான் போட்டால் தான் உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறது. இது பாருங்கள், இது போட்டாச்சு. இப்போது 1 2 2 மணியில் ஒயரை விட்டு 1 மணி கோக்கணும். பாருங்கள், இப்போ வந்து 1 2 3 3 மணியில் இருக்கா. இப்போ வந்து மேலே இருக்கிற மணியில் 1 மணி தான் கோக்கணும். அப்போ மேலே இருக்கிற மணி ஒயிட் இருக்கிறதுனால ஒயிட்டு தான் கோக்கணும். பார்த்துக்கோங்க, ஒயிட்டு தான் இருக்குது, ஒயிட் மணி கோக்கணும்.
பெருசு பண்ணி காமிச்சிருக்கேன். 1 2 மணி இது பாருங்கள், 3 மணியில் ஒயர் இருக்குது, மேலே ஒயர் இருக்குது. அதனால் நம்ம ஒயிட் மணி தான் கோக்கணும். ஒரு ஒயிட் மணி கோக்கணும். எல்லா லைனும் இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. கடைசி ஒயிட் மணி கோத்துட்டேன் பாருங்கள். ஒயிட் மணி கோத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாருங்கள், இது வந்து ப்ரௌன் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இது இப்போ நம்ம இது இந்த சைடு தான் இப்போ பார்க்கணும். இந்த சைடு வந்து 2 ப்ரௌனு, எப்பயுமே இதே தான். ஃபஸ்ட் எடுத்தால் 2 ப்ரௌனு, இங்கே ஒயிட்டில் வெள்ளை மணியில் ஒயிட்டில் ஒயரில் இருக்குது இந்த சைடு ரைட் சைடில். அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னா 3 மணி, அதில் 2 ப்ரௌனு, ஒரு ஒயிட். 2 ப்ரௌனு, 2 ப்ரௌனு, ஒரு ஒயிட். ஒரு ஒயிட்டு கோத்துட்டேன். இப்போது இந்த ஒயரை உள்ள ஒன்று பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வருது பாருங்கள், பெருசு பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வரும். இப்போது பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விடுறேன். உங்களுக்கே போட போட கரெக்டாக தெரியும் எந்த மணி வரும்னு. இப்போ வந்து வெள்ளை மணியில் மேல் ஒயர் இருக்குது, கீழ் ஒயரு ப்ரௌன் மணியில் இருக்குது. அப்போ 2 மணி கோக்கணும், வெள்ளையும் ப்ரௌனும். ஃபஸ்ட்டு வெள்ளை, அப்புறமா ப்ரௌனு. ஃபஸ்ட்டு ஒயிட்டு, ஒயிட் கோத்துட்டேன். இப்போ ப்ரௌனு. ப்ரௌன் மணிக்குள்ளே ஒயரை விடுறேன். இதே மெத்தட் தான் ஃபுல்லாக இந்த மணிக்கு. நீங்கள் அப்படியே போட்டே வரணும் கரெக்டாக. பாருங்க, வந்துச்சு பார்த்தீங்களா? ட்விஸ்ட் அப்படியே ட்விஸ்ட் ஆகுது. இப்போ வந்து இந்த மணிக்குள்ளே வெள்ளை மணிக்குள்ளே ஒயரை விடுறேன். வெள்ளை மணிக்குள்ளே ஒயரை விட்டுருக்கேன் பாருங்க. இப்போது மேலே ப்ரௌன் மணி இருக்குது, கீழே வெள்ளை மணி இருக்குது. அப்போ ப்ரௌனு, ஒரு ஒயிட்டு, 2 மணி கோக்கணும். இப்படி வளையல்லேருந்து இப்படி எடுத்துக்கோங்க ஒயரை. ஒரு வெள்ளை மணி, மேலே என்ன, மேலே வந்து ப்ரௌனு, கீழே ஒயிட்டு. மேலே ப்ரௌனு, கீழே ஒயிட்டு. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரௌனு, அடுத்தது ஒயிட். முத்துமணி, அது ஒயிட் முத்துமணி. பாருங்க, இப்போ வந்து 1 2 3 3 மணியில் கடைசி லைன் இல்லை. எப்பயுமே ஒரு பாக்ஸ்னால் அதுக்கு 3 கடைசி லைன் வந்து 3 மணியில் சொன்னோம். ஃபஸ்ட்டு கோத்த ஒரு மணியும் இது கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் ஒரு அப்படியே சேர்த்து வரும். இந்த ஒன்று இது முடிச்சிச்சு பாருங்க. 3 மணியில் இருக்குது ஒயரு, 3 மணியில் இருக்குது. அப்போது ஒரே ஒரு வெள்ளை மணி, ஏன்னா இது க்ளோஸ் ஆயிடுச்சு ப்ரௌனு, அதனால் வெள்ளை மணி தான் ஓப்பனில் இருக்குது, ஒரு வெள்ளை மணி. எப்பவுமே இதே மெத்தட் தான் ஃபுல்லாக. பாருங்கள், இதே மாதிரி வரும்.
இல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இத பாருங்க. நான் வளையல முடிச்சுட்டேன் நானு. ஜாயின் பண்ணும்போது அழகா ஒரு வந்திருக்கு கீழே ஒரு பாருங்க. மணி, மேலே ட்விஸ்டட் ஒரு மணி பேங்கிளு. விட்டு 2 நல்லா ஒயரில் பிசுறு இல்லாம மணி வந்திருக்கு. விட்டுட்டு ஜாயின் பண்ணோம். அவ்வளோதான். பாருங்க. பேங்கிள்ஸ் முடிச்சாச்சு. இன்னும் அழகா வந்திருக்கு பாருங்க. இதுல சூப்பரா வந்திருக்கு. எந்த இடத்துலயும் இது இல்லாம வந்திருக்கு பாருங்க கரெக்ட்டா. இது 2/6 சைஸு. என்னோட சைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். இது பாருங்க. என்னோட சைஸுக்கு தான் இது. இது முத்து வச்சது. இது வேற கலர் கூட நீங்க போட்டுக்கலாம். ஒரு வளையல் போட்டா கூட சூப்பரா இருக்கும். பாருங்க நல்லா வந்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட்டு நம்போ 4 மணிக்கு கோக்குறோம். அதே இதுதான் வேற எதுவுமே கிடையாது. ஏற்கனவே 2 வீடியோ இதே மாரி போட்டிருக்கேன். ஆனா அது பிளைனு. இந்த மாரி ட்விஸ்டட் வந்து இதான் போட்டிருக்கேன். இது முத்து இது வச்சுட்டு பண்ணியிருக்கோம். வெள்ள முத்தும், இது வந்து ப்ரவுன் முத்தும் வச்சிருக்கேன். 2 mm சைஸ் பீட்ஸ் இது. சின்ன சைஸ் பீட்ஸ் இது. நார்மலா போடுறது 4 mm. இது வந்து 2 mm சைஸு. நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்தது சொல்லுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இது. ஃபர்ஸ்ட்டு 4 மணி கோத்துட்டு 2 ஒயிட் மணி, 2 ப்ரவுன் மணி கோத்துக்கணும். அதுக்கப்புறமா எந்த ஒயர்ல இருக்கோ அந்த ஒயர்ல வந்து கிராஸா வரும்போது அந்தந்த கலர் கோக்கணும். போடும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரே மாரி தான் அந்த டிசைன் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.